நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, கண்டினியூவா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஒன் டைம் திங்க் பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, சின்ன ஒரு டாட் தான். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கான சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹோம் ரெமெடி இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே 1 or 2 months கன்சிஸ்டன்டி அப்படின்றது யாருமே பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இது உண்மை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ப்ராப்பரான ஃபுட் ஹாபிட்ல இருந்து உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பத்தி தான் சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நான் இப்போ வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த வீக் ஃபுல்லா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல இருக்க போறேன், 2 வேளை மட்டும்தான் மீல்ஸ் எடுத்து டயட் பிளான்ல இருக்க போறேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாவே ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பெரிய மிஸ்டேக் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஃபுட் ஹாபிட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் அப்படின்றது சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்றது இல்ல, அதிகமா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றது கிடையாது. வெயிட் லாஸ் அப்படின்றது உங்க பாடிக்கு தேவையான கேலரி பேசஸ் எடுத்து தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்கு, அதுக்கு நம்ம ஃபியூல் இல்ல பெட்ரோல் போட்டா மட்டும்தான் அதோட மூவிங் ஆக்ஷன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேட்டை ஏற்கனவே ரெடியூஸ் பண்ணிருக்கோம், திரும்பவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு தேவையான கலோரிகள் நம்ம கொடுக்கணும். எப்படி நம்ம அந்த கலோரியை குறைக்கணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் கம்மியான அளவுக்கும் ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைபர் நியூட்ரிஷன் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமான பேசஸ்ல இருக்கும்போது நமக்கு தேவையான கேலரி பேசஸ் கம்மியா குறையும். ஃபேட்டோட லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு மேஜர் ரூல் தெரியாது. என்ன அப்படின்னா, ஒன்லி வெயிட் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த வெயிட் எதனால இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட இன்பேலன்ஸ் ஃபுட் ஹாபிட்டால தான். ஸோ இந்த இன்பேலன்ஸ் ஃபுட் ஹாபிட்டால வெயிட் உங்களுக்கு போடாது, ஃபேட் தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபேட் தான் நம்ம பாடியில ஸ்டோரேஜா ஆகும்போது நம்ம வெயிட்டா கன்வெர்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடமல் ஸ்டொமக் வந்து பாத்தீங்கன்னா உங்க அடிவயிறு மேல ஒரு லேயர் இருக்கும், இதுதான் இந்த பெல்லி ஃபேட். இந்த பெல்லி ஃபேட் எதனால வந்துச்சு அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய இன்பேலன்ஸ் ஃபுட் ஹாபிட்டால மட்டும் தான் வரும். இந்த இன்பேலன்ஸ் ஃபுட் ஹாபிட் வந்து பாத்தீங்கன்னா மோர் கார்போஹைட்ரேட், கம்மியான அளவு புரோட்டீன், கம்மியான அளவு ஃபைபர் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக அதிகமாக நம்ம பாடிக்கு தேவையான டைஜஷன் கரெக்டா ஒர்க் ஆகாது. டைஜஷன் கரெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபைபர் நியூட்ரிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ல தான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ எந்த பிளான் இருந்தாலும் இன்னைக்கே செஞ்சிருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், மார்னிங் கரெக்டா பண்ணணும், ஈவினிங் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா எதனா ஒரு காரணத்தால தள்ளி போடுவாங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க எடுக்கிற கோல் அன்னைக்கே நடத்தி முடிங்க. எக்ஸஸா ஒரு டேட் நீங்க தள்ளி போடும்போது அந்த டேட்டுக்கான டைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ வேல்யூபிள் டைம் யூஸ் பண்ணி உங்களுக்கான வெயிட் லாஸ் ஜர்னியை இன்றே யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஹெல்தியாகவும் ஈஸியாகவும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பத்தி டீடைல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.